இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோலால் எழுதின த ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு ஃபாக்ஸ் இருக்கு, மிஸ்டர் ஃபாக்ஸ், மிஸ்ஸஸ் ஃபாக்ஸ். ஒரு மவுண்டெயின், அதில் ஒரு சின்ன ஹோலில் இருந்து அந்த ஃபாக்ஸஸ்லாம் இருக்குது. அப்புறமேலு அந்த மவுண்டெயின்லேயே 3 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்மர் வந்து போகிஸ், அதாவது அவர் வந்து சிக்கன் ஃபார்மர். அடுத்தது வந்து பீன்ஸ், அவர் வந்து ஒரு ஆப்பிள் ஃபார்மர். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து டக்கும் கீஸும் விற்கிறவர். மிஸ்டர் ஃபாக்ஸ் வந்து தினமும் நைட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களோட அவங்க ஃபார்ம் ஸ்கூலெல்லாம் பூந்து போயிட்டு வரும். அது வந்து அவங்களுக்கு தெரியும் இது நம்மளோடலாம் எடுத்துகிட்டு போகுதுன்னு. அதனால் அவங்க எப்போவுமே கன்னை வச்சுட்டு பதுங்கியிருப்பாங்க. ஆனால் ஃபாக்ஸால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு ரொம்ப தூரத்துலேருந்து ஸ்மெல் பண்ணிட முடியும். அப்புறமேலு பீன்ஸ் தான் அங்கே இருக்கிறதுலே இன்டெலிஜென்ட். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து அந்த ஹோலை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த ஹோல் கடியில் தோண்டிகிட்டே போனால் அங்கே வந்து கண்டிப்பாக மிஸ்டர் ஃபாக்ஸ் மாட்டிடும் அப்படிங்கிறாங்க. மிஸ்டர் ஃபாக்ஸ் வெளியில் வந்து பார்க்குறாங்க, டப்புன்னு ஷூட் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டர் ஃபாக்ஸுக்கு தெரிஞ்சிருது. உள்ளே போகிறதுக்குள்ளே அவரோட டெய்ல் வந்து அடிபடுது. அவங்க வந்து ஷவில் வச்சு தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மிஸ்டர் ஃபாக்ஸுக்கு அது ரொம்ப வலிக்குது. அதனால் அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, நம்ம இதை தோண்டிகிட்டே அடியில் போயிடலாம். தோண்டிகிட்டு அடியில் போனால் அவங்க அவ்வளோ தூரம் ஷவில் வச்சுட்டு வர முடியாதுன்ட்டு ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபாக்ஸ் வந்து சரி நம்ம தோண்டினது போட்டுன்னு இருக்கிறாங்க. இப்படியே தோண்டிகிட்டு இருந்தால் ஒன்றா ஆகுதுன்ட்டு டிராக்டர்ஸ் கொண்டு வந்து அதில் வச்சு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு பகலாக தோன்றுறாங்க. 7 நாளாக வந்து அவங்க ஃபார்மர்ஸ் தோன்றுறாங்க. அப்புறமேலு இவங்களுக்கு பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபாக்ஸ் தோண்டிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பேஜர் இருக்குது, அது அதோட ஃப்ரெண்டு. அப்புறமேல அவங்க சொல்கிறாங்க, நம்ம எப்படியே அதை ஓடிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்மளால் ஓட முடியாது, ஃபுல்லாக அந்த ஹோல் வெளியே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமேல இந்த ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தா நம்மளோட ஃபார்ம்ஸ்லாம் நிறைய 800க்கு மேலான பீப்புளெலாம் ஏர் ஃபார்மில் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. உங்கள் ஃபேமிலியெலாம் கேட்டால் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம பேசாமல் அவங்க எல்லாத்தையும் இந்த மவுண்டனை சுற்றி நின்னா அந்த ஃபாக்ஸை வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக எஸ்கேப் ஆக விட மாட்டோங்கிறாங்க. இது எல்லாருமே அக்ரி பண்ணி அவங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் நிற்க வைக்கிறாங்க. இல்லை ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபாக்ஸ் வந்து ஒரு ஐடியா வருது, யாரெல்லாம் தோண்ட முடியுங்கிறாங்க. 4 ஸ்மால் ஃபாக்ஸஸும் வந்து நாங்கள் தோண்ட வரவங்கிறாங்க. மிஸ்டர் ஃபாக்ஸும் ஸ்மால் ஃபாக்ஸும் தோன்றுறாங்க. அங்கே போய் பார்த்தா அதுக்கான ஒரு உட்டன் பிளாங்க் இருக்குது. அது தள்ளி பார்க்குறாங்க. தள்ளி பார்த்துட்டு இது என்னன்ட்டு தள்ளி பார்க்குறாங்க. அப்புறமேல அங்கே ஒரு சிக்கன் ஃபார்முக்கு சிக்கன் வைக்கிற இடம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறமேலு சிக்கன் வைக்கிற இடம்னு கண்டுபிடிச்ச உடனே அங்கே இருந்து நிறைய சிக்கன்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறமேல தோண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு உருவம் வருது. அது வந்து ஒரு பேஜர். அந்த பேஜர் வந்து நானும் உங்களுக்கு தோன்ற ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த மிஸ்டர் ஃபாக்ஸோட ஃப்ரெண்டான பேஜர் வந்து சொல்லுது. தோண்டி அந்த டக்கு அதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஆப்பிள் ஃபார்மரோட ஜூஸ் செய்கிற இடத்துக்கு போகலான்னு பார்க்குறாங்க. ஏதோ ஒரு செவர் இருக்குது. யார் நிலத்துக்கடியில் செவர் கட்டி வச்சுருக்கான்னு பேஜர் கேட்கும்போது, இது பீன்ஸோட செல்லர், இங்கே தான் வந்து அவரோட ஜூஸ்லாம் இவர் ஸ்டோர் பண்ணுவார் அப்படின்னு மிஸ்டர் ஃபாக்ஸ் சொல்லுது. இப்போ நம்ம எப்படி அதுக்குள்ளே போகிறதுன்னு கேட்டால், அந்த சிமெண்ட்டில் வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு. ஸோ அதை அடித்து பார்க்குறாங்க, உடஞ்சிருச்சு. ஸோ அவங்க அது உள்ளுக்குள்ளே போய் நிறைய பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரும்போது திடீர்னு ஒரு உமன் உள்ளே வராங்க. அதை பார்த்த உடனே யாருன்னு எட்டி பார்க்கும்போது மிஸ்ஸஸ் பீன். மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் ஃபாக்ஸு, பேஜரு, அப்புறமேல அந்த 4 சின்ன ஃபாக்ஸ் வந்து வரைஞ்சிட்டு அவங்க அப்புறமா அந்த போன உடனே டக்குன்னு ஓடி போயிட்டு அந்த பிரிக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, எல்லா ரேபிட்டு மோலு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்கங்கிறாங்க. பேஜர் போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருது. 29 அனிமல்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்து அப்புறம் அந்த ஃபீஸ்ட் மாதிரி அவங்க ஒய்ஃபை ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்புறமேல அந்த ஃபார்மர்ஸ் இன்னொரு சைடு வந்து இவங்க வெளியில் வருவாங்கன்ட்டு
பார்த்துட்டே இருக்காங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இதோட இந்த கதை முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுறேன். பாய்.